ஓப்பன் பண்ணா தமிழ்நாட்டிலே நான் தான் பெரிய தலைவர், எனக்கு அப்புறம் தான் எல்லாரும் நினைக்கிற மனோபாவம் கொண்ட ஒரு தலைவர். ஓகே, நடந்து பாக்குறாரு, பேசி பாக்குறாரு, ட்விட் பண்ணி பாக்குறாரு, என்னென்ன சர்ச்சையான கருத்துக்கள் சொல்லி பாக்குறாரு, என்னவோ பண்றாரு. ஆனா மக்கள் மத்தியில ஒரு செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. சரி, என்ன பண்ணாலும் ரூம் போட்டு யோசிச்சவரு அரசியல தான் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், பேசாம சினிமாலே நடிக்க போறான்னு ரூட்டை வந்து மாத்திருக்காரு ஒரு தலைவர். அப்படியா? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே. ஓப்பனிங் என்ன ஸ்டார்ட் வைப்பாங்கன்னு நான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, நம்ம ஷோக்குள்ள போய் யாரும் தலைவர் வந்து பேசிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். மக்களின் கனவு இல்லங்களை அழகாக வடிவமைக்கும் விஜயன் தமிழ்நாட்டில் பல அம்யூனிட்டிஸ்களை அறிமுகப்படுத்திய முதல் டெவலப்பர். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். அந்த மாபெரும் தலைவர் யாருன்னா, அவர் தேர்தல் நின்னாரு. எலெக்ஷன் செலவுக்காக கட்சி வந்து அவருக்கு தர்மமா ஒரு 4 கோடி கொடுத்தாங்க. அப்புறம் கட்சிக்காரங்க அந்த 4 கோடி எங்கன்னு வந்து கேட்டாங்க அவர்கிட்ட. 4 கோடினா இவரா? ஆக்சுவலி 2 4 கோடி மேட்டர் இருக்கு. இவர் வந்து முதல் 4 கோடி. முதல் 4 கோடி. சரி. தர்ம போராளி ஹெச் ராஜா நடிக்கும் தர்ம போராளி கந்தன் மலை நேற்று வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுல பாக்குறப்ப எங்கேயோ பார்த்த முகமா இருந்துச்சு. கரெக்டா ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம ஹெச் ராஜா மூக்குல மீசையை மட்டும் சொருகி விட்டுருவாங்க. நல்ல அடர்த்தியான ஒரு மீசை வச்சுக்கிட்டு கோமா உள்ள போறத பார்த்தா கண்டிப்பா பொங்கலோட தான் வெளியே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கோயிலுக்குள்ள வந்து போறாரு 4-5 பேர் கூட. அதே மாதிரி இன்னொரு போஸ்டர்ல வந்து பின்னாடி பேக் லைட் அடிக்க சேர் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்ட மாதிரி தான் உட்கார்ந்துருந்தாரு. நீ ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்க, ஆனா முருகனுடைய இன்னொரு பேரு தான் கந்தன். கந்தன் மலை. திருப்பரங்குன்றம் மலையுமே முருகனுடைய மலை தான். அது திருப்பரங்குன்றம் மலை வர்சஸ் சிக்கந்தர் மலைன்னு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ருத்ராட்ச மாலையெல்லாம் வந்து போட்டுட்டு கையில ருத்ராட்ச மாலையெல்லாம் வச்சுக்கிட்டு கந்தன் மலை ஹெச் ராஜா நடிக்கும் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு போப்பதான் தெரியும். ஆனா ஏற்கனவே சர்ச்சையான கருத்துக்களுக்கு பேர் போனவர் ஹெச் ராஜா இப்ப சர்ச்சையான படத்துக்கும் பேர் போனவன் நான் தான் அப்படின்னு சொல்ல வராரா என்னங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஹெச் ராஜா அங்கே போட்ட உடனே சர்ச்சை இருக்கு இல்லாமையா இருக்கும். ஆனால் பாருங்க, அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மத பிரச்சனையே இது யாரோட மலை அப்படிங்கிற மாதிரி கிளப்புனாங்க. ஆனால் அந்த போஸ்டரில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஹெச் ராஜாவின் கந்தன் மலை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுலேயே ஒரு சர்ச்சை தான். ஆனால் இந்த படத்தில் வந்து எப்படி டைலாக்ஸ்லாம் இருக்கும், ஆன்டி இண்டியன்லாம் இருக்குமா என்னங்கிறதுலாம் போக போக தான் தெரியும். அவனோட ஆதரவாளர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வேற முழு நேரம் அரசியல் ஈடுபட போறாரு, அந்த ஒரு பெரிய இடம் வேக்கண்டா இருக்குல்ல, அதே எங்க தலைவர் வந்து ஃபீல் பண்ணிடுவாரு அப்படிங்கிறாங்க. ஓ, ஆனா விஜய்ன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களே அவங்க ஆதரவாளர்கள், முன்னாடி ஒரு பேரை போட்டுக்குவாங்க. அது சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன, அரசியல் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு, செலுப்படுக்கல. ஓகே, ரியல் லைஃப்ல ஐ மீன் வந்து சினிமால நடிக்க வந்துடலாம், 2 கல் ஒரே கல்ல 2 முகம் நினைக்கிறாரு என்னன்னு தெரியல. ஆமா, ஆனா நம்ம நேற்று வந்து இந்த போல் மாதிரி போட்டிருந்தோம் வாட்ஸ்அப் குரூப்ல, ஆஸ்கார் அவார்டு அவருக்கு கிடைக்குமான்னு கேட்டதுக்கு அமோக அந்த இதுல வெற்றி பெற்றிருக்காரு. அதிக வாக்குகள் வாங்கி ஆஸ்கார் அவார்டு அவருக்கு நிச்சயம்னு. ஏன்னா அவர் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அவரோட குரு மேல நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம மக்களுக்கு. இருந்தா கூட அவர் குருவை மீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை. எத்தனை கெட்டப்பு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு கெட்டப் போட்டவர். அந்த கெட்டப் போடுறதுக்கே அவருக்கு இன்னொரு யுகம் வந்து தேவைப்படும் ஹெச் ராஜாவுக்கு. ஒரே ஒரு மீசையை வச்சாலும் அந்த அளவுக்கு வர முடியாது, ஜி அளவுக்கு. சரி, இந்த படத்தோட ரிவ்யூ படம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்குவோம். ஃபுட் ரிவ்யூ ஒருத்தவங்க வந்து பண்ணியிருக்காங்க. யாருன்னா தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க வந்து எங்க போய் சாப்பிட்டுருக்காங்கன்னா, நயினார் நாகேந்திரன் வீட்டுல தடபுடலா விருந்து. இந்த 4 கோடி. ஆமா, புது 4 கோடி வந்து உள்ள வராங்க. அப்ப என்னன்னா, நயினார் நாகேந்திரன் விருந்து வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு. அந்த இரவு விருந்துல எடப்பாடி, வேலுமணி, கடம்பூர் ராஜு, விஜயபாஸ்கர்னு அதிமுக அமைச்சர்கள்லாம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், அப்புறம் எல் முருகன், தமிழிசை இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு விழாவை சிறப்பிச்சுட்டு தான் வந்தாங்க. என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லுக் பழைய 4 கோடி விழா ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிட்டு தான் இங்கே புது 4 கோடிக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்தவங்களுக்கு ஒரு 108 வகையான விருந்தை போட்டிருக்காரு. சைவ விருந்து தான் நயினார் நாகேந்திரன் போட்டிருக்காரு. தர்ம போராளி வேற வந்திருக்காரு அங்கே. அதில் வந்து ஸ்பானிஷ், இட்டாலியன், மெக்சிகன், சைனீஸ் அப்படி இப்படின்னு எல்லா வகையும் கொண்டு வந்து. சைனீஸ்லாம் வெஜ் இருக்கான்னு சொல்லிதாப்பா தெரியுது. இருக்கு நூடுல்ஸே வெஜ் பண்ணா சைனீஸ் தானே. அதனால அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி அவங்கள 17 வகை ஐஸ்கிரீம் வேற எடப்பாடி பழனிசாமிக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஏதோ உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் 4 இடத்துக்கு போய் பேசிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஐஸ்கிரீம்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. என்னன்னா, எலெக்ஷன் நெருங்க
காலம் பல்ட்டி அடிச்சிருவாருல்ல, அதான் இப்ப ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டு எப்படி நீங்க பேசுறீங்க நான் பாத்தேன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. கையை நினைச்சிட்டீங்க, இனிமே வேற கூட்டணிக்கு போக கூடாதுங்கிற மாதிரி ஒரு லாக் பண்ணிருக்காரு. பட் இங்க சாப்பிட்ட தமிழிசை வந்து என்ன சொல்றாங்கன்னா, வடை சூப்பரா இருந்தது, பாயசம் அருமையா இருந்தது, ஐஸ்கிரீம்லாம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு எல்லாமே அப்படின்னு. பிஜேபி சுரோட தான் சூப்பரா தானே இருக்கு கடந்த 11 வருஷமா. அதுதான் நயினார் சுட்ட வடையும் நல்லா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விருந்து கொடுத்தா நல்லது தானே, நான் ஒரு டாக்டருங்கிறதுனால நான் மருந்து கொடுத்தாலும் நல்லது அப்படின்னு ஒரு ஃபன் பண்ணிட்டு. மருந்து எதுகை முனை. இதே டாக்டர் தான் வந்து அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது, அதாவது வயசானவங்க ரொம்ப அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க சாப்பிட்ட சுகர் ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதும்பாங்க. எல்லாமே முரணா இருக்கே. ஆமா எல்லாமே. ஏன்னா 108 ஐட்டம் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா 108 தொகுதிகள் இப்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சான் என்டிஏ கூட்டணிக்கு. 2வது விருந்து ஒண்ணு இருக்கான், அதுல ஒரு 108 போட்டா 216 தாண்டிடுவோம் என்டிஏ அப்படின்னு நம்பிக்கையோட இருக்காங்க பாஜக காரங்க. ஓகே, யூடியூப்ல வீடியோவோட போலாம். ஏங்க நயினார் வீட்டுக்கு வாங்க, ஐஸ்கிரீம் இனிக்குதுங்க அப்படின்னு போடலாம் வாங்க பார்ப்போம். பிரதமர் மோடி மால்தீவ்ஸ்ல இருந்து தமிழ்நாடு வந்தார், தூத்துக்குடிக்கு வந்தாரு. தூத்துக்குடிக்கு வரப்போ அவரை நான் வரவேற்றேன் அப்படின்னா நான் மகிழ்ச்சி அடைவேன், பாக்கியம் அடைவேங்கிற அளவுக்கு இறங்கியிருந்தாரு ஓபிஎஸ். இருந்தா விட ஒரு பாக்கியம் வந்து கிடைக்கவே இல்லை. ஆனா வந்து நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருந்தாரு, என்கிட்ட ஒரு ஃபோன் கால் பண்ணி சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணியிருப்பேன்லாம் சொல்லியிருந்தாருல்ல. ஆமா. இப்ப ஓபிஎஸ் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, நாங்க முன்னாடியே சொன்னோம், ஆனா நயினார் டீம் வந்து மதிக்கலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே அப்படிலாம் கிடையாது நயினார் சொன்னாங்க. இப்போ ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து காட்டியிருக்காரு. என்னன்னா ஐபோன்ல இருக்கிற அந்த வாட்ஸ்அப் அந்த மெசேஜ் எடுத்து வந்து காட்டியிருக்காரு. என்ன காட்டியிருக்காருன்னா, ஹானரபிள் ஏடிஎம்கே கோஆர்டினேட்டர் அவரே போட்டுக்கிறாரு. ஓகே, இவரு ஓபிஎஸ், அதுல இருக்கு பன்னீர்செல்வம். ஆமா, கோஆர்டினேட்டிங் கமிட்டி தானே ஏதோ ஒன்று வச்சிருக்காருல்ல. வாண்ட் டு ஸ்பீக் வித் யூன்னு போட்டிருக்காரு. ரிப்ளை எதுவும் வரல. ரிப்ளை எதுவும் வராதப்பே தெரிஞ்சிருக்கணும்ல ஓபிஎஸ். பாருங்க, நான் மெசேஜ் கூட அனுப்பிச்சிருக்கேன் நாகேந்திரனுக்கு. ஆதாரம் வேணும்னு நீங்க கேட்டீங்களே தான் ஆதாரம் காமிக்கிறாரு அவர். இல்ல, அவர் பிளாக் பண்ணியிருந்தாருன்னா மெசேஜ் அவருக்கு ரிசீவே ஆயிருக்காது. ஏன்னா நயினார் என்ன சொல்றாருன்னா, அவரு கடிதம் அனுப்பிச்சேன்னு சொல்றாரு, எனக்கு வரல அப்படின்றாரு. அவருக்கு அனுப்பிச்சாரு கடிதம், அது வந்து வெளியிட்டாரு பத்திரிகையில, நான் வெளியிட்டேன் கடிதத்தை, ஆனா மெசேஜ் வந்து நயினாருக்கு அனுப்பிச்சேன், ஒரு 6 முறை காலும் பண்ணேன் அப்படின்னு இருக்காரு. ஆனா நயினார் நாகேந்திரன் அவர் எனக்கு காலே பண்ணல, நான் தான் அவருக்கு வந்து முதல்வரை சந்திக்கிறதுக்கு முத நாள் தொடர்பு கொண்டு பேசினேன், அவர் சொல்றதுல உண்மை இல்லை, இருந்தாலும் அவர் என்ன வேணா சொல்லலாம், நான் அவரை வந்து கொச்சப்படுத்த மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இதுல யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்ன்னு மக்களே எதுவும் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு கொஞ்சம் கோபமாவே அவரை இனிமையாவது உண்மையா இருக்க சொல்லுங்கன்னு கோவப்பட்டாரு நயினார் மேல. பட் இவங்க ஃபைட்டு பாட்டில் அடி வாங்கினப்ப கூட கோவப்படாத ஒரு மனுஷன் பாக்கியம் கிடைக்காதப்ப கோவப்பட்டிருக்காரு நயினார் மேல. சரி, ஓகே. ஆனா வந்து முதல்வரை சந்திச்சது அரசியலாக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. 31ஆம் தேதி முதலமைச்சர் வந்து மீட் பண்ணியிருந்தாரு. அது ஏற்கனவே நயினார் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே முதல்வர் கூட தொடர்பு தான் இருந்தாருங்க அப்படின்லாம் இப்ப சொல்றாரு அவரு. அதனாலதான் மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கொடுக்கல என்னன்னு தெரியல. ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, அது அரசியலாக்காதீங்க, அவர் உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனையில் இருந்தாரு, டிஸ்சார்ஜ் ஆகணும், நான் வந்து மீட் பண்ணேன். அதே மாதிரி முத்து இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு நான் வந்து மீட் பண்ணேன், இது அரசியலாக்காதீங்க, 2026 ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாரு அவரு. 2026 ஜெயலலிதா ஆட்சி அமைப்போங்கிறாரு. எங்க அமைக்கிறாருன்னு தெரியலையே. கூட இருக்கிற மனோஜ் பாண்டியன் வைத்தியம் வச்சு அமைக்க போறாரா என்னங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். பெரிய குளத்திலே ஆட்சி அமைக்க முடியுமான்னு தெரியல அவரால். சரி, அதுக்கப்புறம் இன்னைக்கு முதல்வர் அவர் வந்து தூத்துக்குடி போயிருக்காரு, பிரதமர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம். ஆமா, அதே மாதிரி இன்னைக்கு அந்த வியட்நாம்லேருந்து ஒரு கம்பெனி இருக்கு தமிழ்நாட்டுக்கு, அதோடைய தொடக்க விழாவிலையும் வந்து கலந்துருக்காங்க. நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்லாம் வந்து சொல்றாங்க. வின்ஃபாஸ்ட்ங்கிற அந்த கார் கம்பெனி இந்தியாவிலேயே 40% மின்சார கார்கள் தமிழ்நாட்டில இருந்து தான் வருது அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஏற்கனவே வந்து முதலமைச்சர் மேல ஒரு விமர்சனம் கூட்டணி கட்சியில உள்ள முக்கியமான ஆட்களே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா, கவினோட அந்த ஆணவ படுகொலையை அவர் கண்டனமே தெரிவிக்கல, அமைச்சர் அனுப்பிச்சு வச்சிருந்தாலும் இவர் கண்டிச்சிருக்கணும்ல, சமூக நீதி பேசுறவருங்கிற குரல் அவங்க கூட்டணிக்குள்ளே இருந்தது. அஜித்குமார் குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி பேசினவர் இங்கே ஃபோன் பண்ணி கூட பேசலை அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருந்தோன்னு இன்னைக்கு தூத்துக்குடி வரையும் போயிட்டாரு. விமர்சனம் அதிகமாயிடும்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல, இன்னைக்கு வந்து கவின் குடும்பத்தில் ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லியிருக்காராமா, அவங்க அப்பா கிட்டையும் சகோதரர்கிட்டையும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நலம் காக்கும் ஸ்டாலின், அப்புறம் உங்களிடம் ஸ்டாலின் இப்படிலாம் பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து அதிமுக தரப்புல மனு போட்டிருந்தாங்க உயர்நீதிமன்றத்தில். இப்படி முதல்வர் பேரையே பயன்படுத்துறாங்க, இது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கே எதிரானது, புகைப்படத்தை வேற பயன்படுத்துறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. உயர்நீதிமன்றம் புகைப்படத்தை பயன்படுத்திக்கலாம், ஆனால் பேரை பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சிட்டாங்க. இப்போ உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க தமிழ்நாடு அரசு, பேரை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, அந்த ஓடிபி வழக்கம் மதுரை கிளை நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் இருக்கும்போதே வந்து உச்சநீதிமன்றத்துக்கு திமுக போயிருக்காங்க, ஓடிபி
வாங்கியே ஆகுங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் அந்த மனுவை வந்து மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க திமுக போட்டதை. ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜனுக்கும் தேனி எம்பி தங்கத்தமிழ் செல்வனுக்கும் மேடையிலே நடந்த சண்டையை பற்றி நம்ம அன்னைக்கு ஷோவில் பேசியிருந்தோம். ஒருமையிலலாம் திட்டினாரு மகாராஜன் தங்கத்தமிழ் செல்வனை. இப்போ தேனியில் வந்து பரபரப்பாக போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்களாம். என்னன்னா அது கழக உடன்பிறப்புகள் அப்படின்னு போட்டிருக்க அந்த போஸ்டரில் ஆண்டிப்பட்டி தெற்கு மேற்குன்னு போட்டிருக்காங்க. பட்டு கட்சி கலரோ அந்த இது எதுவுமே பயன்படுத்தாமல் ஒரு ஒயிட் கலரில் போஸ்டர் அடிச்சிருக்காங்க. தங்கத்தமிழ் செல்வன் 25 வருஷமா அரசியலில் இருக்காரு. அவரை ஒருமையில் பேசுகிற மகாராஜன் வந்து அவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். அவர் மன்னிப்பு கேட்கணும் உடனடியாக. அதே மாதிரி தலைமையும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி அவர் மக்களையே மதிக்கிறது இல்லை அப்படின்லாம் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஒட்டினது யாரு, ஒட்ட சொன்னது யாரு? இன்னொருத்தர் குழுக்கள் வராரு, நானும் இருக்கேன் அப்படின்னு. யார் அவரு? முதல்வரை பார்த்துட்டு போயிருக்காருல்ல, ஓபிஎஸ்ஆ அவரு. அவரை எப்படி எப்படிலாம் திட்ட போறாங்களா, வரவேற்க போறாங்களா, காலம்தான் வந்து பதில் சொல்லும். இந்த தேனியை பத்தி வந்து பேசுறப்ப பக்கத்துல வந்து போடி நாயக்கனூர், குரங்கணி மலை எல்லாமே இருக்கு. நேற்று வந்து இந்த குரங்கணி மலையில விதியை மீறி, தடையை மீறி வந்து மாடு மேய்ச்சிருக்காரு சீமான். மாடு மேய்க்கிறதுக்கு தடையா? அந்த பகுதியில் என்னன்னா முதல்ல மாடு மேய்ச்சி தான் இருந்தாங்களாம், திடீர்னு தடை விதிச்சுட்டாங்களாம். அப்போ அந்த மாடு மேய்க்கிற விவசாயிகள், ஆடு மேய்க்கிற விவசாயிகள்லாம் எங்களுக்கு மாற்று நிலம்லாம் கொடுக்காம தடை விதிக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் விளைச்சலுக்கு எங்கே கொண்டு போறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, ஒரு ஆதங்கம் இருந்தது. அதை தீர்த்து வைக்கிறதுக்காக இந்த போலீஸ்லாம் வந்து தடுத்து நிப்பாட்டினாங்க. அதெல்லாம் வாக்குவாதத்தை மீறி இந்த பேரிகேடெல்லாம் மாடே தூக்கிடுச்சு. அண்ணனை நிறுத்த முடியும், மாட்டை நிறுத்த முடியுமா? குச்சியை வச்சுட்டு மாடு வச்சுக்கிட்டு போயிட்டாரு அண்ணன். இப்போ வழக்கெல்லாம் வேற போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மேய்ச்சலுக்கான நிலப்பகுதியை நிச்சயம் கால்நடை விவசாயிகளுக்கு ஒதுக்க தான் வேணும் அரசு. வனத்துறை அதில் கடுமையான கட்டுப்பாடை போட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ டெல்லி தலைநகரில் எம்பிக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல். இன்னைக்கு காலையில் மயிலாடுதுறை எம்பி சுதா அவங்க வந்து தமிழ்நாடு இல்லத்திலிருந்து வாக்கிங் போயிருக்காங்க. வாக்கிங் போனப்ப ஸ்கூட்டியில் வந்து ஹெல்மெட் போட்ட மர்ம நபர்கள் அவங்க கழுத்தில் இருந்த ஒரு 4.5 சவரன் தங்கச்சேனை பிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்கள கழுத்துல காயம் வேற ஏற்பட்டிருக்கு. இப்ப காவல்துறையில வந்து புகார் கொடுத்துருக்காங்க. டெல்லி காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னா அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு தான் இருக்கான்னு தெரியலன்னு தான் சம்மதம் வரும். நமக்கு தெரியுது யார்கிட்ட இருக்குன்னு அவங்ககிட்ட தான் இருக்கு. நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. நாடாளுமன்றம் வளாகத்து பக்கத்துல தான் எல்லா முக்கியமான அலுவலகமும் இருக்கு. தமிழ்நாடு இல்லம் போன்ற முக்கியமானது இருக்கு. பட் எம்பிக்கிலேயே பாதுகாப்பா இல்லைங்கிறதா நமக்கு தெரியுது இந்த சம்பவம் மூலமாக. பாருங்க, அதுவும் டெல்லி அவங்க இருக்கிற ஏரியா வந்து ரொம்ப செக்யூர்ட் ஏரியா, ஒரு செக்யூரிட்டி அதிகமா இருக்கிற ஒரு ஏரியா வேற. அங்கேயே வந்து இப்படி வந்து நடந்திருக்குது. நம்ம தான் 3 அடுக்கு பாதுகாப்பே பார்த்தோம் பகல்காம்ல. இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, சுட்டுருக்காங்க அந்த சொல்லியிருக்காங்க. சரி, அதுதான் சஞ்சய் ராவத் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபுல் டைம் ஹோம் மினிஸ்டர் வேணும் நமக்கு. இவர் ஃபுல் டைமா கட்சியை உடைக்கிறது, கட்சியை சேர்க்கறது, இதை தான் பார்க்குறாரு அமித்ஷா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை உத்தவ் தாக்கரே ஆதரவாளர் சஞ்சய் ராவத் வைக்கிறாரு. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே டெல்லியில் பரபரப்பான சந்திப்புகள் வந்து நடந்திருக்கு. ஒன்று வந்து பிரதமர் மோடி வந்து போய் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திச்சிருக்காரு. அவர் கூட சந்திக்கல, உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திச்சிருக்காங்க. ஆமா, அடுத்தடுத்து சந்திச்சிருக்காங்க. ஏன்னா பார்லிமெண்ட் வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு. அந்த சாரை நீக்கணும்னு சொல்லிட்டு இந்த பீகார் சிறப்பு தீவிர இந்த வாக்காளர் சேர்க்கையை வேணான்னு சொல்றாங்க. எதிர்கட்சிகள் எல்லாருமே வேணுங்கிறாங்க. அதை பத்தி விவாதிக்கணும்னு வேற நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பெகல்காம் தாக்குதல் விவாதம் அப்பதான் வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு மணிப்பூர் பிரச்சனை வந்து பேசணும், நிறைய பிரச்சனை எடுத்துட்டு வராங்க அவங்க. ஆமா, வரும்போது இப்போ இவங்க வேற குடியரசுத் தலைவரை சந்திச்சிருக்காங்க. துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வேற சட்டமன்றம் நடக்க போகுது. இந்த சூழல்ல இந்த சந்திப்பு ஏன் நடந்தது, ஆனா சந்திப்பு நடந்தது மட்டும்தான் அறிக்கை வந்திருக்கே தவிர என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தகவல்லாம் வெளியே வரல. அது கொஞ்சம் வர்மமா தான் இருக்குங்கிறாங்க. எதுக்கான சந்திப்பு அப்படின்னு சொல்லல, சந்திச்சது மட்டும் ராஷ்டிரபதி பவன்ல இருந்து போட்டோ வெளியிட்டு இருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, டெல்லியில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார் சிபு சோரன், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவோட தலைவர் சிபு சோரன். அவர் வந்து இன்னைக்கு 81 வயதில் காலமாயிருக்காரு. அவர் வந்து 8 முறை லோக்சபாவில் தேர்தலில் நின்று எம்பியாக இருந்திருக்காரு. 3 முறை ஜார்க்கண்டில் முதலமைச்சராக இருந்திருக்காரு, மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. இவர் பிறந்தபோது ஒருங்கிணைந்த பீகாராக இருந்தது. அதில் வந்து 1972 ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை சில தலைவர்களோடு சேர்ந்து தொடங்கினதில் இவரும் முக்கியமானவர். 2000 தனி மாநிலமாக ஜார்க்கண்ட் பிரிஞ்சதுலேயும் இவரோட பங்கு வந்து அதிகமாக இருக்குது சிபு சோரனுக்கு. அவரோட மகன் ஹேமந்த் சோரன் தான் இப்போ அங்கே முதலமைச்சராக இருக்கார். அவரும் வந்து டெல்லியில் தான் இருந்தார். அங்கே வந்து மருத்துவமனை
மருத்துவமனையில் காலமான பிறகு பிரதமர் மோடி நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருந்தார். இங்கே முதலமைச்சர் வந்து அஞ்சலி தெரிவிச்சிருக்காரு. இது மாதிரி நம்மளும் அஞ்சலி செலுத்திக்கலாம் சிபு சோரனுக்கு. அவர் இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறதுனால இன்னைக்கு ராஜ்யசபா வந்து ஒரு நாள் முழுவதும் ஒத்தி வச்சுட்டாங்க. லோக்சபாவில் வந்து இந்த பீகார் சாரை பற்றி பேசணுங்கிற அமளி வந்ததுனால அதுவுமே இன்னைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ட்ரம்ப் சொல்லியிருந்தார்ல, இந்தியா ஒரு டெட் எக்கானமி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது உண்மைதாங்கிற மாதிரி ராகுல் காந்தியும் பேசியிருந்தாரு. அதுலேருந்து வேறுபட்ட கருத்தை வந்து அவர் கட்சி ராகுல் காந்தியோட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி சசி தரூர் வந்து சொல்லியிருக்காரு. இதில் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லைனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஆனால் வந்து ட்ரம்ப் சொல்கிறத நம்ம அப்படியே லிட்ரலி அப்படியே எடுத்துக்க வேணாம். அது வந்து அவர் ஒரு இது அவமானப்படுத்துகிற நோக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அதை சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா அமெரிக்காவுடனான அந்த வர்த்தகம் இந்தியாவுக்கு முக்கியம். ஆனால் அவர் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு பொருளாதாரம் இறந்து விட்டது அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு இவர் ஒரு கருத்து சொல்கிறார். உடனே ஃபில்டர் போடுறாரு. பிஜேபி சொல்கிற கருத்து மாதிரியே இருக்கே இது. ஆமாம், அதெல்லாம் காங்கிரஸ்லேருந்து வருது. சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அன்றைக்கே ஷோவில் சொல்லியிருந்தோம், தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பீகாரில் இந்த சார் அந்த பணிக்கு அப்புறம் அந்த டிராஃப்ட் வெளியிட்டாங்க, அதில் என்னோட பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ்வி யாதவ் வந்திருந்தாரு. அதை தேர்தல் ஆணையம் மறுத்திருந்தாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் அவரோடது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரம் வெளியிட்டிருந்தாங்க. அதுல இருந்த அந்த எபிக் நம்பரும் அந்த எலக்டோரல் நம்பரும் இவர் கையில வச்சிருக்கிற அந்த எலக்டோரல் கார்டில் உள்ள நம்பரும் வேற வேறையா இருக்கு. அதுவே இப்போ பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. இப்போ தேர்தல் ஆணையம் அவருக்கு நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, நீங்கள் வந்து இதை கொடுங்க, உங்கள் கார்டை வந்து எங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க, நாங்கள் சரி பார்க்குறோம் அப்படின்ட்டு. இப்போ பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ இவர் 2 கார்டு வச்சிருக்காரா, ஒரு கார்டில் ஒரு நம்பர், இன்னொரு கார்டில் ஒரு நம்பரு, இதை விசாரிக்கணும், இவர் பண்ணது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல தேர்தல் ஆணையத்தை விசாரிக்கணும். எப்படி ஒரே நபருக்கு 2 எபிக் நம்பர் கொடுப்பீங்க? நீங்கள் கொடுத்துருக்காங்க, அதுவும் முக்கியமான தலைவருக்குங்கிறது தெரியாதா? எதிர்கட்சி தலைவரே அவர் தான், துணை முதல்வராலாம் இருந்தார் போன தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ பார்த்தா இப்போ வச்சிருக்க அவருடைய குற்றமா இல்லை கொடுத்தவங்க வந்து குற்றமா? அவரோட குற்றம் தான் சொல்லுவாங்க. ப. சிதம்பரம் வந்து என்ன போறாருன்னா, 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்க பீகார் எலெக்ஷன்ல இருந்து. சுமார் 7,94,00,000 இருந்தது, இப்ப 7,24,00,000 வரையும் சுருங்கி இருக்கு. இப்போ இந்த 64 லட்சம் வாக்காளர்கள்ல 6 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 10% இங்க வாக்காளர் அடையாள அட்டை வந்து கொடுக்க போறாங்க. தமிழ் எலெக்ஷன் ரிசல்ட் மாறப்போகுது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஆமா, அதுவும் வந்து அவங்கள வந்து நிரந்தரமா குடிபெயர்ந்துட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? புலம்பெயர் தொழிலாளர்களா? இது தமிழர்களோட உரிமையே பறிபோகும், யார் ஆட்சி பண்ணணும்னு இங்க இருக்கவங்க தான் முடிவு பண்ணுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பட் பிஜேபியில வேற மாதிரி சொல்றாங்கல்ல. அதான் பிஜேபி வேற மாதிரி சொல்றதை தாண்டி தேர்தல் ஆணையமே விளக்கம் கொடுத்துருவாங்க ப. சிதம்பரம் சொன்னதுக்கு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிரந்தரமா குடிபெயர்ந்திருக்காங்க அவங்க. அதுவும் இந்த சாருங்கிறது ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்க இருக்காங்க எவ்வளவு பேருங்கிறதும். ஆனா அரசியல்வாதிகள் சொல்றது எல்லாமே நம்ப கூடாதுங்கிறத சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் சொல்றதை நம்ப கூடாது. இப்பதான் மெயின் பாயிண்ட் வராங்க அவங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தர் வந்து டெல்லியில போய் குடிபெயர்ந்துட்டார் அப்படின்னா டெல்லி எலெக்ஷன்ல வாக்களிக்க முடியும். அதே மாதிரி பீகார்ல இருந்து இங்க வந்து இங்க இந்த தொகுதியில அமர்ந்திருக்காருங்கிறத அந்த தரவெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா, எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா வாக்களிக்க முடியும். அதாவது என்னன்னா, யூபிலையும் பீகார்லையும் இவங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்த மாட்டாங்க, அவங்க எல்லாம் நம்ம வேலை தேடி இங்க வருவாங்க, அவங்களுக்கு இங்க வாக்குரிமை கொடுப்பாங்க தேர்தல் ஆணையம். அப்படிதான் அவங்க சொல்றாங்க அந்த இதுல. ஆனா அரசியல்வாதியை சொல்றதை நம்பாதேங்கிறாங்க. அந்த டேட்டா எல்லாம் ஃபுல்லா முடிட்டும், சாருங்கிறத ஃபுல்லா முடிஞ்சாதான் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியும்னு சொல்றாங்க. ஆமா, 65 லட்சம் இருக்கு. 65 லட்சம்ங்கிறது இன்னைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி இன்னும் அதிகமா இருக்கும் போல, நிறைய பேரை நீக்கிடுவாங்கன்னு தான் சொல்றாங்க. சரி, இவங்க தேர்தல் ஆணையம் நாங்க சொல்றதை மட்டும் நம்புங்க, அரசியல்வாதிகள் சொல்றதை நம்பாதீங்கன்றாங்க. ஆமா, ஆனா என்னன்னா இதுல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து சொந்த மாநிலத்திலே வேலை கிடைக்காம அங்கிருந்து இங்க வந்து அதுதானே இங்க வந்து அவங்களதான் வாக்களிப்பாங்க அப்படின்னு இல்ல, திருத்த முடியாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். தமிழர்கள் வந்து இந்த மாதிரி வேலை தேடி அங்கெல்லாம் போறது இல்லை, நம்ம வெளிநாடுகளுக்கு போறோமே தவிர அவங்கெல்லாம் ஃபாரின் மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வாக்குரிமைன்னு ஒரு வாதம் வேற வைக்கிறாங்க. இதுல தர்ம போராளி எதுவும் சொல்றாரா? தர்ம போராளி என்ன சொல்றாருன்னா, வாக்களிச்சா என்ன தவறுங்கிறேன் அப்படிங்கிறாரு அவர். அதுதானே, அவரையே வந்து ஒரு போஸ்டர் ஒட்டி பெரிய சர்ச்சைக்குள்ளாக்குனாங்க வட மாநிலத்தவர்னு அவர் சொல்லத்தான் செய்வாரு. அதுல ஏங்க இங்க வந்து தங்கியிருக்காங்க அவங்க வாக்களிச்சா என்ன தவறுன்னு நான் கேட்கிறேன், வாக்களிக்கிட்டுமேங்கிறாரு. விட்டு அவரே வந்து ரேஷன் கார்டெல்லாம் எடுத்து கொடுத்து வாங்கி கொடுப்பாரு. வாக்காளர் அடையாளட்டையும் 6 லட்சம் பேர் வாங்கி கொடுத்துருவாரு. ஏன்னா அங்க வேலை இல்லாம இங்க வந்தவங்க நம்ம கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நம்புறாரா? ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல நம்ம பார்க்கலாம், எல்லாமே வந்து ஃபுல்லாவே இந்தியாரங்க தான் பார்க்க முடியுது. ஏன்னா அந்த மாதிரி லேபர் ஜாப்புக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம்னு தான் நம்ம எடுத்துக்க முடியுது. ஆனா என்னன்னா,
எல்லா பக்கமே இப்ப வடமொழி சொற்கள் நிறைய கலந்துருச்சு. இப்ப சாய் பாட், சாய்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்துருக்கனால இப்ப டீ கடைங்கிறதே கம்மியாயிருச்சுல்ல. வாங்க அதுக்கு போவோம் இதுக்கு போவோங்கிற சாய்ங்கிற வார்த்தை அதிகமாயிருச்சு. ரயில்வேலாம் நீங்க போனா எல்லா பக்கமும் வட மாநிலத்துல தான் இருக்காங்க அவங்க. சேட்டன்ஸ் இல்லைன்னா வட மாநிலத்தவர்கள் இருக்காங்க. கர்நாடகாவில் பெலகவை மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளி இருக்குது. அந்த அரசு பள்ளியோட குடிநீர் தொட்டியில் யாரோ விஷத்தை கலந்துடுறாங்க. அதனால ஒரு 12 மாணவர்கள் அந்த தண்ணியை குடித்தவங்க தீவிரமான உடல்நல பிரச்சனை ஏற்பட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது யாருன்னு போலீஸ் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது. இது ஸ்ரீராம் சேனா அப்படின்னு சொல்கிற அந்த இந்துத்துவ அமைப்பு, தீவிர இந்துத்துவ அமைப்பு, பாஜகவெல்லாம் ஆதரிக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு அந்த அமைப்பை சேர்ந்த 3 பேர், சாகர், நாகனா கவுடா பாட்டில், அப்புறம் கிருஷ்ணா அப்படிங்கிற 3 பேரை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேரை எதுக்காக பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் சுலைமான், அவர் ஒரு இஸ்லாமியர், அவர் எப்படி இருக்க முடியும், அவரை வேலையை விட்டு நீக்கணும்னா நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், அதுக்காக தான் பண்ணோன்னு வாக்குமூலம் வேற இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ சித்தராமையா இதில் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அடிப்படைவாதிகள் இந்த மாதிரி மதத்தை வச்சு எந்த அளவுக்கு இறங்குறாங்க பாருங்கன்னு இந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. மதமே அன்பை போதிக்குது அப்படின்னா இந்த மத வெறியர்கள் மாணவர்கள் செத்தாலும் சாவட்டும் நாங்கள் விஷத்தை கலந்து ஆசிரியர் மத்தோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய கொடூரனா இருப்பாங்க நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல. கண்டிப்பாக இந்த மாதிரியான கும்பலுக்கு ரத்தத்திலேயே விஷத்தை ஏற்றுறாங்க. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சர்ச்சை இன்னொரு விஷயத்த பேசியிருக்காரு. அந்த ஒயிட் ஹவுஸோட ப்ரெஸ் செக்ரட்டரி, அந்த வெள்ளை மாளிகையில் உள்ள பத்திரிகையாளர் பிரிவுக்கான செயலராக இருக்காங்க கரோலின், அவங்கள பாராட்டுறேன்னு நினச்சிக்கிட்டு ஷீ இஸ் அமேசிங் உமன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க முகத்தை பாருங்கள், அவங்க ஃபேஸை பாருங்கள், அவங்க பிரெயினை பாருங்கள், அவங்க லிப்ஸை பாருங்கள் அப்படின்லாம் பேசி என்னென்னமோ பேசி வச்சுருக்காரு. ஸோ அது ஒரு சர்ச்சையாக மாதிரி இருக்குது. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இதை விடவா ஒரு பெரிய ஆதாரம் வேணும், இவர் பேர் இருக்கணுங்கிறதுக்கு, இவர் இப்படிப்பட்ட நபர் தான்னு ஒரு சர்ச்சையும் கிளம்பியிருக்கு. இதெல்லாம் கவனிக்கிறாரு. இஸ்ரேல் தொடர்ந்து காசாவை தாக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறார், ஒத்து பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆனால் உலகம் முழுவதும் இருக்கிற மனிதாபிமான மக்கள் அதை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் 1,00,000 பேருக்கு மேலே ஒன்றா திரண்டு அங்கே ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கணுங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துருக்காங்க. யாருமே அங்கே பட்டினியால் சாகக்கூடாது அப்படிங்கிறத மழை நாளில் மழை வந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோ கொடை பிடிச்சிக்கிட்டு குழந்தைகளோடு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. ஆமாம், இது அங்கே நடக்கிறது. இன்னொன்று அமெரிக்காலையும் நடந்துச்சு. அதே மாதிரி கேரளாவில் கூட யாசர் அராஃபத்தோட அந்த நினைவு தினத்தப்போ பேரணிலாம் போனாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக. எல்லா பக்கம் இஸ்ரேலியோட நடந்திருக்கு. இஸ்ரேல்ல எதிர்ப்பு தெரிவித்து இதெல்லாம் தப்பு, நான் எங்கள் பேரில் நீங்கள் கொலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நெதன்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதெல்லாம் பார்த்து கூட நெதன்யாவும் ட்ரம்ப்பும் பேசி ஏன்னா நண்பர்கள்னு சொல்லிக்கிறாங்க, ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்கிறாங்க. நேற்று கூட 5 நாட்டோடைய பிரச்சனை நான் தீர்த்து வச்சிருக்கேன், வாரம் முடிச்சு வச்சிருக்கேன், நோபல் பரிசுன்னு வெக்கமே இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் கண்ணு முன்னாடி அவ்வளோ பேர் பட்னியால் இறந்துக்கிட்டு இருக்கிறத கவனிக்க மாட்டேங்கிறாரு. அடே அட்வைஸ் பண்ணா ஒழுங்கா அட்வைஸ் பண்ணுங்கடா, அது என்ன எல்லா அட்வைஸையும் பண்ணி முடிச்சது அப்புறம் உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும்னு ஏன்டா குழப்பி விட்டு போறீங்க. அதான் சேஃப் ஜோன்ல இருக்கிறாங்க. கடலை கடலாக பார்க்கும் நாட்டில், கடலை தெய்வமாக பார்க்கும் நம் நாட்டில். கடலை கடலா பார்க்குற இடத்துல கிளீனா இருக்கு, தெய்வமாக பார்க்குற நம்ம நாட்டில் தான் ஃபுல்லா குப்பை இருக்கு. மத்திய அரசுக்கு ஓபிஎஸ் கண்டனம். பச்சை தண்ணியே பொங்க வச்சிட்டீங்களேடா. இளைய தலைமுறையினர் அதிக அளவில் சாட் ஜிபிடி பயன்படுத்துவதும் அதை நம்புவதும் மிகவும் தவறு, ஆபத்தானது. சாம் ஆல்ட்மன். இவரே குண்டு வைப்பாராம், இவரே குண்டை எடுப்பாராம், தட் மொமெண்ட்னு போடுறாங்க. சிஓ அவர் தானே. ஓபிஎஸ்க்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் கொடுத்துடலாம். ஆதாரம் இருக்கா நயினார் கேட்க, இந்த பாருங்க மொபைல் இதே எடுத்து காமிச்சிருக்காரு, மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, ஏடிஎம்கே கோஆர்டினேட்டர் அப்படின்னு. ஹானரபிள் கோஆர்டினேட்டர். எப்படி இருக்குன்னா வடிவேலு ஒரு படத்துல வரும், கிணறு வெட்டிட்டேன், இங்க கிணத்த காணோன்னு ரசீது எங்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு. ஆதாரம் இருக்குங்க எங்கிட்ட, கிணறு வெட்டின ரசீது. அந்த மாதிரி ஓபிஎஸ் எடுத்துட்டு வந்துருக்காரு, கிணறு வெட்டின ரசீது இருக்குல்ல அப்படிங்கிறாரு. ஓகே, ஒரு பேசி முடிவுக்கு வராங்களான்னு பார்ப்போம். ஆனா இவர் 3 முறை முன்னாள் முதல்வர், இவர் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு கட்சியுடைய மாநில தலைவர். யாரோ ஒருத்தர் பொய் சொல்றாங்க, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதை. அதனால யார் பொய் சொல்றாங்கிற பேரோட கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க எல்லாருமே தெரிஞ்சுப்போம். கிணறு வெட்டின ரசீது இருக்குங்கிற அவார்டை கொடுத்துட்டு ரசீது தான் வச்சிருக்காரு ஓபிஎஸ். சரி, மக்கள் சொல்லட்டும்.
நன்றி. பிளாட், வில்லா, அபார்ட்மெண்ட் உங்க கனவு எதுவாக இருந்தாலும் அதை அழகான ஓவியமாக கட்டி தருவதில் ஸ்பெஷலிஸ்ட் விஜிஎன். 83 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஸ்தாபனம். சென்னையை சுற்றிலும் ஏராளமான புது புது ப்ராஜெக்டுகள் உங்களுக்காக.